நான் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கரூர் சம்பவம் ரொம்பவே எல்லாரையும் பாதிச்சிருக்கும். நான் இது வீடியோவாக என்னோட இதுக்காக போடணும்லாம் நினைக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தனி மனிதம், ஒழுக்கம் அது வேணும் கம்பல்சரி. நம்ம ஒரு நம்ம ஒரு நம்ம நம்ம சேஃபாக இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு சேஃப் இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நம்மளை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அப்புறம் நம்மளுடைய அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நம்மளோட க்யூரியாசிட்டி, அதாவது ஒருத்தரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசைகளை அப்புறம் அதை நிறைவேற்றிக்கலாம். ஏன் அவ்வளோ தூரம் அந்த குழந்தைங்கள, அந்த லேடீஸை வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நம்ம அதை கேட்கணும். ஃபஸ்ட்டு வீட்டில் பெற்றவங்களோ கட்டினவங்களோ சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுடைய சேஃப் ரொம்ப முக்கியம். தூரமாக நின்று பார்த்தாலே முகம் தெரியும் நம்மளுக்கு. பார்க்கணும் அவ்வளோதானே. அதை நம்ம பார்த்துட்டு தூரமாக நின்று பார்த்துட்டு கை அசைச்சிட்டு நம்ம சேஃபாக நம்ம பார்த்துட்டு, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம பிள்ளைங்க ஒருத்தவங்க இருக்காங்க, நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு நம்ம எண்ணி அந்த இடத்துல நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருக்கலாம். அவங்க இவங்க யார் குற்றம் பண்ணால், யார் தப்பு பண்ணால், யார் எதுவும் பண்ணல அப்படிங்கிற விஷயத்துக்கே நான் வரலை. ஒரு தனி மனிதர் ஒழுக்கம் வேணும். நம்ம இப்படி தான் இருக்கணும். அதுக்காக நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கல. இந்த மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. உங்களோட உசுறு உங்கள் கையில், கடவுள் கையில் கூட கிடையாது. அவன் படைச்சவன் எடுக்கணும்னு இன்றைக்கி நினச்சானா, எத்தனை குழந்தைங்களோட உசுறு போச்சு, எத்தனை பேர் குடும்பத்தை இழந்து கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அதை கொஞ்சம் யோசிங்க. இனிமேல் வரும்போதாவது, இனிமேல் நடக்க போகிறதாவது நல்லதே நடக்கட்டும். கரூர் சம்பவம் மாதிரி ஒரு துயர சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது, யார் வீட்லேயும் நடக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய இது. எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க, வேறு எதுவும் யோசிக்கிறதில்ல.